ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் 27க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சேயோ நடப்பு 365 சீரீஸ்ல நாம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேயோ ஐஏஎஸ் அகாடமி சார்பா நம்மளோட யூடியூப் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த வீடியோ தவறாம பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இந்த நியூஸ் எல்லாமே வரும். இது முழுக்க முழுக்க நமக்கு தமிழ் நியூஸ் பேப்பர், தி ஹிந்து, தினமணி போன்ற நியூஸ் பேப்பர்ல இருந்தா நம்ம இதை எடுக்கிறோம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அதாவது இந்திய கடலோர காவல்படை இருக்கு இல்லையா, அதால மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆபரேஷன் தான். எதுக்காக அப்படின்னா எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய்கள், கச்சா எண்ணெய்களை நம்ம ஏத்திட்டு வரோம். அப்ப அந்த கடல் பகுதி ஃபுல்லா பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா. இதோடைய நோக்கம் இந்திய கடல்சார் எல்லைக்குள் உள்ள முக்கியமான எரிசக்தி உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பது, குறிப்பாக கடலில் அமைந்துள்ள எண்ணெய் கிணறுகள், அதுக்கப்புறம் எரிவாயு நிலையங்கள் மீது பயங்கரவாதிகள் அல்லது விபத்துகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டது. அடுத்து பாருங்க, G7 உச்சி மாநாடு 2026. இப்ப நம்ம G7ல இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது, தெரியும் இல்லையா? அப்ப நம்ம நட்பு நாடா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல கலந்துக்கிறோம். அப்ப பாருங்க, 52வது G7 உச்சி மாநாடு 2026 ஜூன் 5 முதல் 17 வரை நடைபெற இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா எவியன் லே பெயின்ஸ் அப்படின்ற இடத்துல, பிரான்ஸ் நாட்டினுடைய எவியன் லே பெயின்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த மாநாடு அப்படின்றது நடக்க போகுது. தலைமை வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ், சுயேட்சை முறையில பிரான்ஸ் 2026க்கான தலைமை வந்து இருக்கிறாங்க. அவ பாருங்க, முக்கிய அம்சம் சிறப்பு அழைப்பாளராக யார் போக இருக்காங்க அப்படின்னா இந்தியா. இது அழைச்ச நாடு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து அழைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா G7ல உறுப்பினரா இல்லாவிட்டாலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறோம். பிரான்ஸ் அதிபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இமானுவேல் மெக்ரான். மெக்ரானின் அழைப்பின் பேர்ல பிரதமர் நரேந்திர மோடி இதுல பங்கேற்கிறார். QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதுல இந்தியாவிடம் இருந்து 54 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இதுல G20 நாடுகளில் 4வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். அதாவது QS அப்படின்றது உலகில மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எது எது அப்படின்றத வரையறைப்படுத்தக்கூடியது. பாருங்க, IIT டெல்லி 123வது இடம், இந்தியாவில் நம்பர் 1 இடத்துல வந்து இது இருக்கு. அடுத்து IIT பாம்பே 129வது இடம். சாதனை வந்து பாத்தீங்கன்னா 27 இந்திய பாடப்பிரிவுகள் உலகின் முதல் 50 இடங்களுக்குள் நுழைஞ்சிருக்கு. இது ரொம்ப மிகப்பெரிய சாதனை. காரணம் பாருங்க, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி தரம், பட்டதாரிகளுக்கான சர்வதேச வேலைவாய்ப்பு அங்கீகாரம், இது எல்லாமே. சவால்னு பாத்தீங்கன்னா கலை மற்றும் மனிதநேய பிரிவுகளில் ஆர்ட் அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா இதுல இருந்து மேல எதுவும் பெருசா வரல. அதுக்கு அடுத்து பாருங்க, புதிய தேசிய பங்களிப்பு திட்டம் 2031-35 ரொம்ப முக்கியமான திட்டம். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பித்துள்ள ஒரு மேம்படுத்தப்பட்ட உறுதிமொழி தான் இந்த புதிய தேசிய பங்களிப்பு திட்டம் அப்படின்றது. மார்ச் 25, 2026 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதோட டார்கெட் அச்சீவ் பாத்தீங்கன்னா 2070க்குள்ள நிகர கார்பன் பூஜ்ஜியம் உமிழ்வு, நெட் ஜீரோ நிலையை அடைவதற்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது 3 இலக்குகளை பேஸ் பண்ணிருக்கு. 2035க்குள்ள முடிக்கணும். முன்னாடி 2030, பட் இப்போ 35க்குள்ள முடிக்கணும்னு அதை மாத்திருப்பாங்க. மாசு உமிழ்வு அடர்த்தி குறைப்பு, எமிஷன் இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதை குறைக்கணும். 2005ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில GDPல வெளியாகும் பசுமை இல்லா வாயுக்களின் அளவு 47% குறைக்க இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது 2020ஆம் ஆண்டிலேயே இந்தியா கிட்டத்தட்ட 36% இலக்கை வந்து எட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தூய்மையான மின்சாரம், நான் போசில் ஃபியூல் பவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் பவர் வந்து இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறனில் 60% பங்களிப்பை நிலக்கரி அல்லாத சூரிய சக்தி, காற்று சக்தி, அணுசக்தி போன்ற ஆதாரங்கள் மூலம் நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம்.
அதுதான் நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். குறிப்பிடத்தக்க வகையில் 2026 பிப்ரவரி நிலவரப்படி இந்தியா ஏற்கனவே 52.57% இலக்கை எட்டி 2030ஆம் ஆண்டுக்கான முந்தைய இலக்கை 5 ஆண்டுகளுக்குள்ள முன்பே என்ன பண்ணிருக்கோம், முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, பசுமை பரப்பு மற்றும் கார்பன் சிங்க். காடுகள் மற்றும் மரங்களின் அடர்த்தியை அதிகரிப்பதன் மூலம் 3.5 முதல் 4.0 பில்லியன் டன் வரையிலான கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் கூடுதல் கட்டமைப்பை உருவாக்க முடியும். இந்தியா அதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. சரி பாருங்க, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம். அதுக்கான வினாக்கள் பார்ப்போமா? ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா எந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய கடலோர காவல் படை. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான 52வது ஜி உச்சி மாநாடு நடைபெறவுள்ள இடம் எது? உங்களுக்கே தெரியும், எவியன் லேல் பெயின்ஸ், பிரான்ஸ். அடுத்த மாதிரி ஜிஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில இந்தியாவுடைய நம்பர் 1 கல்வி நிறுவனம் எது? ஐஐடி டெல்லி. ஓகேவா, செக் பண்ணிப்போம், ஏன்னா தவறா சொல்லக்கூடாது இல்லையா? ஓகே, ஐஐடி டெல்லி 123வது இடம், கரெக்ட் தான். ஐஐடி டெல்லி வந்து 123வது இடம். பாம்பே வந்து 129ல இருக்கு. இந்தியாவின் புதிய தேசிய பங்களிப்பு திட்டத்தின் மூலம் 2035க்குள் நிலக்கரி அல்லாத ஆதாரங்கள் மூலம் எவ்வளவு சதவீதம் மின் உற்பத்தி பண்ண போறோம்? 50%. புதிய என்டிசி இலக்கின்படி 2005ஆம் ஆண்டுடன் ஒப்பிடையில் கார்பன் உமிழ்வு அடர்த்தி எமிஷன் இன்டென்சிட்டி எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட 36% குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, கியூஎஸ் தரவரிசை பட்டியல இந்திய பாடப்பிரிவுகள்ல உலகின் முதல் 50 இடங்களுக்குள் நுழைந்தது. கிட்டத்தட்ட 54 பாடப்பிரிவுகள். இதுல பாருங்க, அப்படியே என்னென்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல உதவும். ஓகே, இங்க பாருங்க, இது 50ன்னு சொல்லிருப்போம், 27. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடப்பிரிவுகள் அப்படின்னா 27 பாடப்பிரிவுகள். என்னன்னா முதல் அந்த 50க்குள்ள நம்ம வந்திருப்போம். பாடப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 27. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே நமக்கு மெயின்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ காலநிலை மாற்றம் தொடர்பாக கேட்டாங்கன்னா இப்போ நம்ம இந்த முன்மொழிவை வந்து நம்ம சொல்லலாம். ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா, இந்த ஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆபரேஷன். இந்திய கடலோர காவல் படையால் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஆபரேஷன். இந்த காலகட்டத்தில் போர் நடக்கிறதுனால எரிபொருள் பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு. இதை தீர்க்கிறதுக்காக நம்ம கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வளங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த எண்ணெய் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் ரிசோர்ஸ் எல்லாமே பாதுகாக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இதோடைய முக்கிய பொறுப்பா இருக்கு.